தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது மாதத்திலும் கூட இந்த முதல் ஓய்வு நாளிலும் சபையில் ஆராதிக்க முடியாத காலம் கூட ஒரு இல்லத்திலிருந்து தேவனை ஆராதிப்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட நினைத்து ஆராதிக்கவும், அதோடு மாத்திரமல்ல ஆராதனை முடிவிலே நமக்கு திருவிழா இருக்கிறபடினாலே நீங்கள் வீடுகளிலே அதை ஒரு பயத்தோடு எடுத்துக்கொள்ளும்படியாயும் தேவ சமூகத்தை கருத்தோடு நீங்கள் கவனித்து உங்கள் இல்லத்திலிருந்து ஆராதிக்கின்ற போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமை பெற்றுக்கொள்ள முடியும். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்ன என்ற பாடல். அன்பு நேசரை உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன், அது போல அவருடைய திருமுகத்தை நினைத்து நம்முடைய குடும்பமாக நீங்கள் அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்க இந்த பாடலை பாடி தேவனாக மேம்படுத்துவோம். அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை
இல்லத்திலிருந்து முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். தேவன் ஒரு வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய நன்மைகளை யாராலும் தடை செய்ய முடியாது. இந்த மாதம் முழுமையாக தேவன் நடத்தும்படியாக அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே சார்ந்து வாழ்வோம், அவரை நம்பி இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகின்றேன். இந்த ஓய்வு நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிப்பதை நாம் மகிழ்ச்சியோடு கூட எண்ண வேண்டும். தடைகள், தடுமாற்றங்கள், மன உளைச்சல் இருந்தாலும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்தோம். அனுகூலமான பெரிதான கதவுகள் திறந்திருப்பதாகவும், சுவிசேஷ கதவுகளை தேவன் திறக்கும்படியாகவும், வசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறக்கும்படியான சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு பாரமான ஒரு வேதனையான காலத்தில் நம் தேசம் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். அந்த வேதனை மற்ற ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, தேவ ஜனங்களும் அதற்காக அந்த வேதனையை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கின்ற மக்களாக இருக்கும்படிய தேவன் விரும்புகிறார். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் திறந்தவைகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷ கதவுகளை தேவன் திறக்கிறார். பெரிதும் அனுகூலமான கதவுகளை தேவன் திறக்கிறார். வசனம் செல்லுபடியான காரியங்களை, வாசலை தேவன் திறக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இங்க நாம் பார்க்கும் அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? திறந்திருக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு தேசத்தில் ஒரு சுகமான சூழ்நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்களால் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்படுவதை. ஆனால் நாம் மாத்திரமல்ல, தேவனுடைய கண்களும் திறக்கப்பட்டு இந்த கொடுமையான காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் திறந்திருக்கின்ற கண்களாய் இருக்கிறது. இஸ்ரவேலை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி பார்க்க விடமாக அவர் உறங்காதவராய், தூங்காதவராய் அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் ராஜா ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை பிரசிப்ப அவன் அங்கே பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அங்கே தேவ பிரசனம் இறங்குகிறது. அங்கே சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு கண்கள் செய்கிறது திறந்திருப்பதாக அங்கே தேவன் கொடுக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. அந்த வார்த்தை என்பது ஏதோ ஒரு முகஸ்துதிக்காய் சொல்லவில்லை. அவருடைய கண்கள் திறந்திருப்பதாக தான் வேதத்தில் பார்க்க முடியும். அதற்கு ஆதாரமாக ஆதி முதலை வாசிக்கும் போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர், என்னை காண்பவர் நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா, என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது அங்கே அவள் வனாந்திர வழியிலே மனம் சரித்தவளாய் போகிறாள். ஆபிரகாமுக்கு மனைவியாக ஏற்படுத்தப்பட்டவள். ஆனால் சாராள் அவளுடைய காரியங்கள் நினைத்து அவளை தள்ளுபடி யோசித்த போது ஆபிரகாமும் சாராளும் அவளை தள்ளிவிடுகிறார்கள். அப்படியான ஒரு வேதனையான சூழ்நிலைக்குள்ளாக அந்த ஆகார் வனாந்திர வழியில் போகிறார். ஆகாரை பார்க்கின்ற போது அவள் அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். அதோடு மாத்திரமல்ல, அவர் ஒரு அடிமை பெண்ணாய் இருக்கிறார், தேவனை அறியாதவனாய் இருக்கிறார், வனாந்திர வழியில் சென்று கொண்டிருக்கிறார், யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேசமானது ஒரு வனாந்திரம் போல சூழ்நிலைக்குள் இருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே ஒரு முழுமையான பராமரிப்பு இல்லாதபடிக்கு, பாதுகாப்பு இல்லாதபடிக்கு இன்றைக்கு இந்த நோயின் இந்த நோயினுடைய தாக்கமானது பார்க்கும்போது ஜனங்களை அதிகமாக வேதனைப்படுத்துகிற ஒரு வனாந்தரத்தை போல சூழ்நிலை இருக்கிறது. அங்கே அந்த பெண், அந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் அந்த அனுபவத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறார். அவளுக்கு துணை செய்வதற்கு அந்த வனாந்தரவிலே யாரும் கிடையாது. அவளுடைய வாழ்க்கை ஒரு குழப்பத்தோடு போய்கொண்டிருக்கிறார், ஒரு கலக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறார். அப்படி போகின்ற போதுதான் அவர் சொல்லுகிறார், மறுபடியும் அதை வாசிப்போம். அப்பொழுது அவள்,
என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். எப்படியாக நாம் வேதத்திலே அந்த 1 நாளாகும் 14ஆம் அதிகாரத்திலே 7ஆம் அதிகாரம் 13 வாஸ்த வண்ணமாக அங்கே காண்கிற என் கண்கள் திறக்கப்படும் சொன்ன வண்ணமாக இங்கே ஒரு அந்த கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தேவனை அவன் காண்கிறான். எங்கே காண்கிறான்? வனாந்தரமான வழியிலே. அவள் அங்கீகரிக்கப்படாதவள், அவள் அடிமையான ஒரு பெண், அவளை அங்கீகரிக்க யாரும் கிடையாது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், என் வேதனை யார் காண்பார்கள்? கண்ணும் காணாதபடி இருக்கிறதே. அநேக மருத்துவமனைக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போகும்போது அவளை காண முடியாதபடிக்கு அவளுக்கு அந்த மருத்துவத்தை அவர்கள் செய்ய முடியாதபடியான சூழ்நிலைக்குள்ளாய் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். மருத்துவனை புதைக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளாய் இருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு ஆகார் அந்த வனாந்தர வழியில் சென்ற போது 4ஆம் வாசிக்கிறவன் என் கண்கள் திறந்தவைகள் சொன்ன தேவன் தாமே அன்றைக்கே அந்த கண்கள் திறந்து அந்த வனாந்தர வழியில் செல்கிற அந்த ஸ்திரீயை, அந்த அடிமை பெண்ணை, அங்கீகரிக்கப்படாத அந்த பெண்ணை தேவன் காண்கிறார். அதுபோல இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கின்ற, நம் தேசத்தில் நடக்கிற இந்த குழப்பமான துயரமான சூழ்நிலைகளை நாம் மாத்திரம் காணவில்லை. தேவனுடைய கண்கள் திறந்தவைகளாக காண்கிறதா இருக்கிறது. கண்டு அவர் நம் வாழ்க்கையை விட்டுவிட்டு போவாரா? அவர் எதையெல்லாம் காண்கிறாரோ, எங்கெல்லாம் பாரமிக்கிறதோ அதையெல்லாம் காணும்போது அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான ஒரு கதையை சொல்கிறார். எரிகோவிலே ஒரு மனிதன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு வந்தபோது கள்ளர் கையில் சிக்கப்பட்டு அவனை அடித்து குற்றுயிராக அந்த வீதியிலே போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். ஒரு மனிதன் அங்கே குற்றுயிராக இருக்கிறான். அப்படி இருக்கின்ற போது அங்கே பார்க்கிறோம், ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான். அவனை செய்கிறார்கள், அவனை பார்த்து குற்றுயிராக இருக்கிறவனை பார்த்து செய்கிறார்கள். அவர்கள் அப்புறம் கடந்து போவதாக வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு உண்மையை பார்க்கிறோம். ஒரு சமாரியன் வருகிறான். சமாரியனை செய்கிறோம், அந்த குற்றுயிராக இருக்கிற அந்த மனிதனை கண்ட மாத்திரத்திலே முதலாவதாக சமாரியன் மனதுருகிறான். அதுபோல இன்றைக்கு தேவன் காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, கண்டு அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்லவர், கண்டும் காணாதவர் அல்ல. அவருடைய கண்கள் திறந்தவைகள் மாத்திரம் அல்ல, அங்கே குற்றுகிறாய் இருந்த அந்த மனிதனை கண்ட மாத்திரத்திலே அவர் அவனை பார்த்து செய்கிறார், மனதுருகிறான்னு சொல்லி பார்க்கிறார். அதுபோல இன்றைக்கு நம் தேசத்தில் இருக்கிற இந்த கொடுமையான இந்த கொள்ளையினால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருப்பதாக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, நம் தேவன் யாராய் இருக்கிற கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. இரண்டாவது, அவர் யாராய் இருக்கிறார்? மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு ஒரு அடிமை பெண், அங்கீகரிக்கப்படாத ஆகார் உடைய ஒரு தனிப்பட்ட அந்த ஸ்திரீயை கண்டு மனதுருக செய்தார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போது அவர் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு தேவன் நம் தேசத்தில் இருந்திருக்கிற இந்த காரியங்களை காண்கிறவராய் இருக்கிறார். வேறு யாரும் காண்பதற்குரிய அதிகாரம் இல்லை, வேறு யாரும் காண முடியாது. அவர் ஒருவர் தான் காண்கிறவராய் இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் ஒருவர் தான் காண்கிறவராய் இருக்கிறார். என் கண்கள் எப்படி இருக்கிறது? திறந்தவைகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அவருடைய கண்கள் திறந்தவைகள் மாத்திரம் அல்ல, ஜனங்களுக்காக மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவனுடைய கண்கள் நம்முடைய எல்லா காரியத்தையும் காண்கிறதாக, நம் பிரச்சனைகளை மாற்றும்படியாக காண்கிறதா இருக்கிறது. தேவனுடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. எப்படி அவர் அந்த ஆண்டுடைய ஆரம்பத்தில் சொன்னார், இதோ திறந்த வாசலை சொன்னவர்கள் அவருடைய கண்களும் திறந்திருக்கிறது, நம்மை காண்கிறது, நம்மை பாதுகாக்கும்படியே தேவன் விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஆகாரை கண்டு அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கிறபடினாலே நம்முடைய தேசத்தை தேவன் அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது 4ஆம் 7ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14 வசனம். நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. இங்கே பார்க்கிறோம், அதற்கு முன்பாக 7:13 வாசனம் பேசு. நாம் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அழித்து அல்லது தேசத்தை அழிக்க
வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது ஒரு கொள்ளை நோய் இன்றைக்கு உலகம் முழுமையை மாத்திரமல்ல, குறிப்பாக நம் தேசம் அதிகமாக பாழாய் போகிறதை பார்க்கிறோம். நம் தேசத்தில் ஏராளமான நம் தேசத்தின் மக்கள் மடிவதை பார்க்கிறோம். இந்த நோயினுடைய தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவன் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை காத்துகின்ற போது செய்கிறாராம், தேசத்தில் சேமத்தை கொடுக்கிறேன் சொல்கிறார். தேசத்தில் பார்க்கின்ற போது நம்முடைய நாட்டிற்கு வேண்டிய நம்முடைய காரியங்களை, நாட்டினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவர், நம்முடைய நாட்டினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார், சேமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் படிக்கும் போது சுகத்தை கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நாம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகி நாம் என்ன செய்ய வேண்டுமை தாழ்த்த வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. கொள்ளை நோயினால் நம்முடைய தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விளைந்த பலனை அறுக்க முடியாதபடிக்கு நினைக்கிறோம் நாம் வாழ்க்கையில். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் நம்மை தாழ்த்தும்படியாக நாம் தரிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம் தேசத்தில் அவர் நாமம் தரிக்கப்படாமல் ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய காரியங்களை பார்க்கும்போது அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் தான் ஜெபிக்க வேண்டும், ஒரு விளைந்த ஒரு பலனை அறுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாமம் சுவிசேஷம் என்கிற கதவு திறக்கப்படும்படிய தேவன் விரும்புகிறார். பல விளைந்திருக்கிறது, அதிகமான பலன்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் இருக்கிறபடியினாலே அவன் நாமம் தரிக்கப்பட்ட நாம் தான் ஜெபிக்கும் போது நம் தேசத்தில் ஒரு மேன்மையை கொடுப்பார். நம் தேசத்தில் இருக்கிறது அணிவிலிருந்து கர்த்தர் விளக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் அதற்கு எடுத்துக்காட்டாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஒரு பக்தனுடைய பாடலை பார்க்கும்போது விளைந்த பலன் அதிகமாக இருக்கிறது, அறுப்பதற்கு யாரும் இல்லை. அவருடைய நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் தாழ்த்த முடியும். ஏனென்றால் அவருடைய கண்கள் என்ன செய்கிறது, திறந்தவைகளாய் இருக்கிறது. எதற்கு திறந்திருக்கிறது? அவருடைய கண்கள் சேமத்தை கொடுக்க, தேசத்தில் நன்மையை கொடுக்க, தேசத்தில் சுகத்தை கொடுக்க, தேசத்தில் செழிப்பை கொடுக்க தேவன் விரும்புகிறபடினாலே அவர் நாம் தரிக்கப்பட்ட நாம் தான் தாழ்த்த வேண்டும். விளைந்திருக்கிற அனைத்து பலன்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அறுக்கபடியே தேவன் விரும்புகிறார். அதனால் நம் சமூகத்திலே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு பாடலை பாடுவோம் நாம். விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவினார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாலோ இல்லை, அங்கோ மனிதர் அழுகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின்பர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாலோ இல்லை, அங்கோ மனிதர் அழுகின்றாரே, அறுவடை மிகுதியாலோ இல்லை,
தொனிக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். தொனிக்க வேண்டும். ஆத்தும நேசர், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களை விரும்புகிற நேசர் அவர். நம் செவிகளில் என்ன தொனிக்கிறது? அவர் சித்தம் செய்ய முடிய கவனிக்க வேண்டும். அவர் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான். தேவன் நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் தேவன் இருக்கிறார். உங்கள் மேல் தேவ அபிஷேகம் இருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். யோபை எப்படி வேலை எடுத்து மறைத்து வைத்திருந்தாரோ அதுபோல உங்களை சுற்றிலும் வேலை எடுத்து வைத்திருக்கிறபடியினாலே அவர் நாம் தரிக்கப்பட்ட ஜனமாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் தாழ்த்த வேண்டும். காரணம் என்ன? நம் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. நம் தேசம் இன்றைக்கு பார்க்கின்ற போது எல்லாவற்றிலும் ஒரு விதமான ஒரு ஒடுக்கத்துக்குள் செல்வதை பார்க்கிறோம். இந்த அழிவினுடைய உச்சத்தை பார்க்கும் போது அநேக வேதனைகளை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேசம் செல்கிறது. ஆனால் அவர் நாம் தரிக்கப்பட்ட ஜனமாகி நாம் என்று சொன்னால் அவர் நாமத்தை குறித்து அப்போஸ்தலர் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அவரால் தான் இந்த நம்முடைய தேசத்தில் வந்திருக்கிற இந்த பிரச்சனைகளை மாற்ற முடியும். இந்த அழிவை அவர் ஒருவர் தான் தடுக்க முடியும். அவராலே அன்றி வேறு ஒருவர் கிடையாது. ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, மீட்பு இல்லை, சுகம் இல்லை. அவர் நாம் தரிக்கப்பட்டவர்கள். நாம் அவரால் தான் தேசத்துக்கு எதை கொடுக்க முடியும்? சேமத்தை கொடுக்க முடியும். அவரால் தான் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். அவரால் தான் இன்றைக்கு இருக்கிற நோயின் தாக்கத்திற்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். அவரால் என்று வேறு ஒருவரால் கிடையாது. ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி பவுல் அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். அவர்தான் இன்னைக்கு நம் தேசத்தில் இருக்கிற இந்த கொடிய வியாதியிலிருந்து தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் அவரால் தான் முடியும். அவரால் முடியும் என்று சொன்னால் அவர் நாம் தரிக்கப்பட்ட ஜனமாய் நம்ம செய்ய நம்மை தாழ்த்தும்படியாய் தேவன் விரும்புகிறார். காரணம் என்ன? அவருடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. சுவிசேஷ கதவை தேவன் திறக்க சித்தமாய் இருக்கிறார். பெரிதும் மனோகரமான ஒரு கதவு திறக்கப்பட போகிறது. இன்னைக்கு நம் தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. நம் தேசம் குழம்பிக் கொண்டிருக்கிறது. தடுமாற்றத்தோடு கொண்டிருக்கிறது. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் நாமமே எல்லாவற்றுக்கும் மேலான நாமமா இருக்கிறது. அவருடைய கண்கள் மாத்திரம்தான் உலகத்துக்கு திறந்திருக்கிறதா இருக்கிறது. மற்ற கண்களை குறித்து சொல்ல முடியாது. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் நம் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க முடியாது. நம் தேசத்தில் இருக்கிற இந்த அழிவின் பாதையிலிருந்து சுகத்தை ஒருவராலும் கொடுக்க முடியாது. அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நாமும் தரிக்கப்பட நமக்கு நன்றாக தெரியும். அவர் நாமும் தரிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்மை தாழ்த்துகிறவர்களாய் மாற வேண்டும். அந்த தேவன் அந்த ஆலயத்திலே எப்படி கடந்து வந்தால் தேசத்துக்கு சேமம் வரும் என்று சொல்லி சாலமோனிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அங்கே காரணம் என்ன? என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. அதன் சாட்சியை எங்கே பார்த்தலாம்? ஆதியாகமத்திலே ஒரு அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னை காண்பித்ததாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு இந்த தேசத்திலே தேவனுடைய கண்கள் திறந்து சுகத்தை கொடுக்க, தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க, தேசத்துக்கு நம்முடைய நாட்டிற்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க, ஒரு மேன்மையை கொடுக்க தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். காரணம் என்ன? கடைசி நாட்களிலே பார்க்கின்ற போது சகல ஜாதிகளுக்கு செய்ய வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் வரும். அதற்கு பின்னால் தான் முடிவு வரும். அதனால் இன்றைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. சுவிசேஷ கதவுகள் திறக்கும்படியாக தேவனுடைய இருதயத்துக்கு நினைத்திருக்கிறார். யார் மூலமாக தேவன் திறக்க வாஞ்சிக்கிறார்? நம் மூலமாக தான். இந்த கொள்ளை நோயானது அதிகமாய் தாக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் யாரும் சொல்லுகிறார்கள்? இங்கே அப்போஸ்தலன் பவுலை குறித்து அங்கே ஒரு அரசாங்கத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இவன் யாரா இருக்கிறான்? கொள்ளை நோயாளி. என்ன கொள்ளை என்று சொன்னால் சுவிசேஷத்தை இயேசுவை குறித்து அறிவிக்கிறவனாக இருக்கிறான். இப்படி
இப்படி இன்றைக்கு இந்த கொலை எப்படி செய்கிறது அப்படின்னு செய்கிறது இது அப்படியே growth ஆகிட்டே இருக்கிறது. ஒருவருக்கு வரும்போது 24 பேருக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படியாக இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காற்றை போல பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வீட்டிலே ஒருவருக்கு வந்துவிட்டால் அந்த குடும்பம் முழுமையாக பாதிக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த கொள்ளையுடைய தாக்கம் இருக்கிறது. அதே போல் இந்த கொள்ளை நோயை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பவுல் யாராக இருக்கிறார்? கொள்ளை நோயாக இருக்கிறார். காரணம் என்ன? அவர் கிறிஸ்துவை பரப்புகின்றவராக இருக்கிறார். எப்படி இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் எப்படி பரவி கொண்டிருக்கிறதோ, ஆண்டவருடைய சுவிசேஷம் திறக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறபடியினாலே இந்த நோயை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்ற அந்த மகிமை இறங்க வேண்டும். அதைதான் அங்கே கொள்ளை நோயாக இருக்கிறான். அதை வாசிக்க திருத்தமாக என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் இருக்கிறவனாகவும் நசரேயனுடைய மத போதகத்துக்கு முதலாளியாகவும் இங்கே பார்க்கிறோம். அவனை குறித்து அந்த அதிகாரி சொல்லுகிறான், அந்த யூதன் சொல்லுகிறான், இவன் யாராய் இருக்கிறான்? இவன் பரப்புகின்றான். எப்படி இன்றைக்கு நோயானது பரவிக்கொண்டே இருக்கிறது, பரவிக்கொண்டே இருப்பது போல இவன் என்ன செய்கிறான்? நசரேயனை குறித்து என்ன செய்கிறான்? இயேசுவை குறித்து பரப்பிக்கொண்டே இருக்கிறான். இதனால் அநேகருக்கு ஒரு நோய் போல ஒற்றிக் கொள்கிறது. இந்த நோயுடைய காரியம் குறைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுடைய மகிமை பரவ வேண்டும். அதைதான் கொள்ளை நோய் போல செய்கிறோம். எங்கு சென்றாலும் இயேசுவை குறித்து சொல்லும் போது அது அப்படியே பரவி போய்கொண்டே இருக்கிறது. எல்லோருடைய மனதிலும் இயேசு இறங்கி வந்துவிட சொல்லி அவன் பவுலை குறித்து ஒரு கொள்ளை நோயாக காண்பிக்கின்றான். அதுபோல இன்றைக்கு இந்த கொள்ளை நோயானது குறைய வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷம் கூறப்பட்டு போக வேண்டும். வசனம்தான் செய்யும் நம்மை குணமாக்கும். அவரால் அன்றி வேறு ஒரு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. இந்த நோயினுடைய தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் தேசத்தில் எவ்வளவுதான் காரியங்கள் செய்தாலும் கூட அது குறைவதற்கு இல்லாதபடி குழப்பத்தோடு இருக்கிறார்கள். அனுதினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம், பயந்து கொண்டிருக்க பார்க்கிற போது. ஆனால் தேவன் ஒருவருடைய கண்கள் தேசத்திற்கு திறந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்மை நாமே தாழ்ச்சி என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக அவர் நாமம் தரிக்கப்பட்ட மக்களுக்கு தான் அவர்கள் தாழ்த்தும் போதுதான் தேசத்தில் தேவன் சேமத்தை கொடுக்க முடியும். காரணம் என்ன? அவர் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கிடையாது, வேறொரு நாமம் கிடையாது. அதை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவர் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழக்கெங்கும் வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிட மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் கிடையாது. இந்த உலகத்தில் வந்து அவர் நாமத்துக்கு தான் பதில் உண்டு. அவர் தான் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. வேறு யாருக்கும் பதிலை பெற முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இதை தேவஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். அவன் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் அறிந்திருக்கிறபடினாலே அவரால் தான் ஒரு மீட்பு நம் தேசத்துக்கு வரும். அவரால் தான் இந்த நோயினுடைய காரியத்தில் விடுதலை கொடுக்க முடியும். நம் தேசத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், நம் நாட்டில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவன் நாமத்தை அறிந்த நமக்கு, அவன் நாமத்தை தெரிந்த நமக்கு, அவன் நாமத்தை புரிந்த நமக்கு, அவன் நாமத்தை ருசிக்கிற நமக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லி. நமக்குள்ளே அவரை பார்த்திருக்கிறோம், நமக்குள்ளே அவரை அனுபவித்திருக்கிறோம், நமக்குள்ளே அவருடைய அற்புதங்களை நம் வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். நமக்கு தெரியும். தாவீது சொல்வது போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறபடினாலே தேசத்துக்கு தெரியவில்லை, நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவன் தெரியவில்லை. அவர் நாம் தரிக்கப்பட்ட நமக்கு தெரியும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று நமக்கு தெரியும். தேசத்தை யாருக்கு தெரியாது. அவர்களுக்கு அவருடைய மனக்கண்களோடு குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் தேவனுடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது. ஆகாரை கண்டது போல இன்னைக்கு நம் தேசத்தினுடைய இந்த பெரிய பாதிப்பை உலகத்தில் யார் காண்கிறோ அவர் காண்கிறவராய் இருக்கிறார், அவர் காண்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையினுடைய தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமன செய்ய நம்மை தாழ்த்துதலாய் இருக்க வேண்டும்.
தாழ்த்த வேண்டும். தேவ ஜனங்களாகினார் தாழ்த்த வேண்டும். பெருமையோ மேட்டிமையோ அல்ல, இந்த காலங்களிலே தாழ்த்துகிற மக்களாய் இருக்க வேண்டும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இந்த உலகத்தில் நம் தேசத்தில் சேமத்தை கொடுக்க முடியாது, சுகத்தை கொடுக்க முடியாது, பலத்தை கொடுக்க முடியாது, ஒருவராலும் திருப்திப்படுத்த முடியாது. இப்படியே நம்முடைய காரியமெல்லாம் தேசத்தில் இந்த அழிவின் மூலமா எவ்வளவு பாதிப்பு வருகிறது. இந்த அழிவை தடுக்க முடியாத எல்லா கதவுகளும் மூடப்படுகிறது. மூடுவதனாலே ஒவ்வொரு குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் எவ்வளவு பாதிப்பை சந்திக்கிறார்கள் ஜனங்கள். ஒரு நாள் வரும்போது பஞ்சம் வந்து விடும் அல்லவா என்று யோசித்து பாருங்கள். வேதத்தில் அவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசங்களிலே பஞ்சம் வரும், தேசங்களிலே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை நடந்து கொண்டு வருகிறது. இவையெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய வருகைக்கு முன்பாக நடக்கின்ற அடையாளம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறபடினாலே அவர் நாம் தரிக்கப்பட்டு நமக்கு தெரியும். அவரால் இன்றி வேறு ஒருவராலும் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கலாம், செய்ய முடியாது, செய்ய முடியாது. யாராலும் தடுக்க முடியாத இந்த காரியங்களை அவர் ஒருவர் தான் மாற்ற முடியும். இந்த கொள்ளை நோயானது குறைய வேண்டும் என்று சொன்னால் பவுல் யாரா இருக்கிறார்? அந்த நசரேயருக்கு கொள்ளை நோயாகும் மத வேதத்துக்கு எப்படி இருக்கிறவர்? முதலாளியாக இருக்கிறார் அவர். அதுபோல இன்றைக்கு நாம் யாரா இருக்க வேண்டும்? தேவ ஜனங்களாகி நமக்குள் தேவன் இருக்கிறபடியினாலே நம்மை முதலாவது தாழ்த்த வேண்டும். நமக்குள் இருக்கிற அந்த இயேசு என்கிற அந்த வைரஸ் நமக்குள்ள தேவனுடைய அந்த அபிஷேகம் இருக்கிறது அல்லவா, அது வெளியே புறப்பட்டு போகும்போது 7 மடங்கு எரிகின்ற அக்கினி. அதிலே அந்த 3 நபரை தூக்கி போடுகிறார்கள். தூக்கி போடுகிற அந்த வீரன் அந்த அக்கினியினுடைய அந்த காரியத்தை தாங்க முடியாமல் வெளியிலே அவன் சாகடிக்கப்படுகிறான், செத்து விடுகிறான். எரியப்பட்ட 3 பேரும் அங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் அந்த அக்கினிக்குள்ளாக உலாவினதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? 7 மடங்கு அக்கினியை விட தேவன் பெரியவர். அதுபோல இந்த கொள்ளையை விட அவருடைய மகிமை பெரிது. அவர் தழுவுகளால் சுகத்தை கொடுக்க முடியும். நம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கண்கள் திறந்தவர்களாக இருக்கிறது. இது யாருக்கு தெரியும்? அவர் நாம் தரிக்கப்பட்ட நமக்கு தெரியும். அவரால் தான் மீட்பு உண்டு, வேறு ஒருவரால் முடியாது. அதனால் இன்றைக்கு தேவ ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். சேமத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்க. ஒவ்வொரு நாள் போக 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 இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க எவ்வளவோ ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பயம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேசம் இன்றைக்கு இருக்கிறது. தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் காத்தவர் இனி உங்களை காக்க போகிறார். உங்களை எந்த சேதமும் அணுகாதபடி காக்க முடியாது விரும்புகிறவராய் இருக்கிறார். காரணம் என்ன? அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அவர் நாமம் என்ன? இந்த வானத்தின் கீழெங்கும் அவர் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. உன்னதமான நாமம் அது. உலகத்தில் எல்லாவற்றை விட மேலான நாமம் அது. முழங்காதல் யாவும் முடங்கத்தக்கதான நாமம் அது. இயேசுவின் நாமத்துக்கு இணையானது உலகத்தில் ஒன்று கிடையாது. சாவாமை உள்ள நாமம் அது, உயிருள்ள நாமம் அது. இதோ மரித்தினாலும் சதாகாலம் உயிருள்ள நாமத்தை ஆராதிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலை எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று. இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது எலியா என்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். அங்கே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். பாகால் என்கிற ஒரு தெய்வத்தை வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். எலியா தேவனுடைய ஒரு ஊழியக்காரன். அது போல அந்த பாகாலுடைய ஆசாரியர்கள் அந்த பாகாலை வழிபடுகின்ற அந்த ஆசாரம் செய்கிறார்கள். அந்த தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள். எலியா சொல்லுகிறார், உங்கள் தெய்வம் தெய்வமானால் வெளிப்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். பதில் வரவில்லை. காரணம் என்ன? அவரால் என்று
வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தராயன்றி வேறு ஒருவரால் விடுதலை கிடையாது. அதனால் அங்கே அந்த பாகாலை வழிபடுகின்ற பாகால் என்கிற தெய்வத்தை வழிபடுகின்ற ஆசாரிகள் ஒருவர் அல்ல, 400 பேர் ரசிக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள், முறையிடுகிறார்கள். பதில் இல்லை. காரணம் என்ன? அவருடைய கண்கள் மூடினதாய் இருக்கிறது, அது செவிகள் கேட்காததாய் இருக்கிறது. சங்கீதம் 110 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய கைவேலையாய் செய்யப்பட்ட விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே அந்த அனுபவத்திலே அந்த பாகால் தீர்க்கதரிசி செய்கிறார்கள், தாங்கள் வழிபடுகிற தெய்வத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக கூப்பிடுகிறார்கள். 400 பேர் கூப்பிடுகிறார்கள். அங்கே கூப்பிடுகின்ற போது அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். பாகாலின் நாமத்தை கூப்பிட்டார்கள். அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. கூப்பிட்டு பார்த்தார்கள், முறையிட்டு பார்த்தார்கள், பதில் வரவில்லை. ஆனால் தேவ கண்கள் நமக்கென்று திறந்திருக்கிறது, செவிகள் கவனிக்கிறது. உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் நாமம் அறிந்து நமக்கு தெரியும் அவர் யாரை சொல்லி. அப்படியே கூப்பிட்ட போது எந்த பதிலும் வராமல் இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம், அதை 28 வாசிப்போம். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தத்தையும் தங்கள் மேல் வடிவு மட்டும் கத்தையினாலும் ஈட்டியினாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார்கள், பல மணி நேரமாய் கூப்பிடுகிறார்கள். காணவில்லை அந்த வழிபட்ட தெய்வங்கள், கேட்கவில்லை அந்த வழிபட்ட தெய்வங்கள். யோசித்து பாருங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் பாதுகாப்பு இல்லை. இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் பாதுகாப்பு இல்லை. கர்த்தராலே அன்றி வேறு ஒருவராலும் பாதுகாப்பு இல்லை. அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்ட போதிலும் கூட பதில் வராமல் இருக்கிறது. மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திமணி செலுத்தும் நேரம் மட்டுமாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பவர் இல்லை என்பதை அவர்கள் பார்க்கிறாங்க. கவனிப்பதற்கு யாரும் என்ன கிடையாதுங்க. இன்றைக்கு உலகத்தில் அவரால் என்று கவனிப்பதற்கு யாரும் இல்லை. மனிதனை மீட்கும்படியாக மனிதனாக வந்தார், மனிதனை ரட்சிக்கும்படியாக மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார், மரித்தார், 3ஆவது உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு உயிருள்ளவராய் இருக்கிறபடினாலே பேதுரு சொல்கிறார், அவரால் அன்றி வேறு ஒருவராலும் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க முடியாது. காரணம் என்ன? அவருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்த வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். காரணம் என்ன? அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. நாம் அவருடைய ஜனங்கள், நம்மை தாழ்த்துகிற ஜனங்களாக இருக்கிறோம். ஒப்பு கொடுக்கும் தெய்வ சமூகத்தில் இப்பேற்பட்ட ஒரு கொடுமையான காலத்தில் நாம் அதிகமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் மூலமாக தேவன் சேமத்தை கொடுக்க விரும்புகிறார். நம் நாட்டுக்கு ஒரு நன்மையை கொடுக்க விரும்புகிறார், சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அவர் ஒருவரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. அவர் மனதுருக்கத்தில் மகத்துவமானவனை சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எல்லோர் மீதும் அவருடைய மனதுருக்கம் இருக்கிறது. அந்த நாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறாமோ அந்த நாமத்துக்குரிய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த நாமத்துக்குரிய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த நாமத்துக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்ன? அவர் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. இங்கே பாகாலுங்கிற அந்த தெய்வத்தை நாமத்தை உச்சரித்து சோர்ந்து விட்டார்கள் அவர்கள். மறு உத்தரவு கிடைக்கவே இல்லை அவனுக்கு. ஆனால் எலியா என்கிற மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது மறு உத்தரவு இறங்கினது, தேவ மகிமை இறங்கினது. அதுபோல இன்றைக்கு நம் தேசத்தில் அவர் ஜனங்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். காரணம் என்ன? அவருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், அலுவலகம் மூடப்பட்டிருக்கலாம், எல்லாம் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய கதவுகள் திறந்தவைகளாய் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய கண்களும் திறந்தவைகளாய் இருக்கிறது. காரணம் என்ன? தேசத்தில் சேமத்தை கொடுக்க, தேசத்தில் சுகத்தை கொடுக்க, தேசத்தில் நன்மையை கொடுக்க, தேசத்தில் நலனை கொடுக்க, பாதுகாப்பை கொடுக்க அவருடைய கண்கள் இன்றைக்கு நம் தேசத்தின் மேல் திறந்தவைகளாக இருக்கிறது. அன்றைக்கு ஆகாருடைய வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்தினார். அந்த
பெண் என்ன சொல்லுகிறார்? நீர் என்னை காண்கிற தேவன். இங்கே பாகாலை வழிபட்ட அந்த ஆசாரியர்கள் காலை முதல் மதியம் வரைக்கும் கூப்பிட்ட போது கூட எந்த பதிலும் இல்லை அவனுக்கு. இன்றைக்கு யார் தான் பதில் கொடுக்க முடியும்? தேவன் ஒருவர் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பதிலை கொடுக்க முடியும். இன்றைக்கு எவ்வளவோ வெளி தேசங்களை பார்க்கிறோம், கிறிஸ்துவ தேசங்களை பார்க்கிறோம், பாதுகாக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன? அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். அதுபோல இன்றைக்கு நம் தேசத்தில் யார் தாழ்த்த வேண்டும்? நம் தேசத்தில் சேமத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறபடியினாலே நம்மை தாழ்த்த வேண்டும். அவர் நாம் தரிக்கப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமை அடைவதற்கல்ல. என் ஜனங்கள் அழிகிறார்களே, என் தேசம் அழிகிறதே, உறவுகள் அழிகிறார்களே, நண்பர்கள் அழிகிறார்கள் சொல்லி யோசனை செய்ய வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டிய ஒரு காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அறுவடை மிகுதி, ஆளோ குறைவு. அந்தோ மனிதர் அழிகின்றார்களே, கொத்து கொத்தாய் அழிகிறார்களே. இன்றைக்கு பிணத்தை புதைக்க முடியாதபடிக்கு ஒரு கலக்கத்தில் தேசம் இருக்கிறது. இந்த நோயுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான மருந்து இல்லாமல் இருக்கிறது. எவ்வளவு மருந்து கொண்டு கொடுக்க முடியவில்லையே. தேசம் திணறுகிறது. தேசத்தின் தலைவர்கள் திணறுகிறார்கள். தேசத்தை ஆகிறவர்கள் திணறுகிறார்கள். இன்றைக்கு அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவன் நாமம்தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். பாகாலை அழைத்து 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 சோர்ந்து விட்டார்கள் அவர்கள் மதியம் வரைக்கும். எலியை அழைத்த போது அந்த அழைப்பை நீங்கள் படித்திருப்போம். எவ்வளவு அருமையாய் இந்த திட்டங்களை உருவாக்கி அவரெல்லாம் ஆச்சரியப்படும்படி அழைத்த போது அந்த மகிமை இறங்கினது. மகிமை இறங்கினது. அது போல இன்றைக்கு தேவ மகிமை இறங்கும்படியாக இந்த நோயை விட அந்த கொள்ளைமை தாக்கும்படியான ஒரு கொள்ளைமை போல தேவன் இறங்குகிறவராய் இருக்கிறார். அதுதான் பவுலை சொல்கிறார், கொள்ளை நோயா இருக்கிறான். இந்த மதத்துக்கும் நசீகரிக்கிறவன் முதலாளியாக இருக்கிறவன். அது போல இன்றைக்கு நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு சுவிசேஷம் பரவ வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. சுவிசேஷ கதவுகளை தேவன் செய்ய போகிறார், திறக்க போகிறார். வசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறக்க போகிறார். அவர் நாமும் தரிக்கப்பட்ட நாம் நம்மை தாழ்த்தும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் தேசத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்கும்படியா. நம் தேசத்தில் இன்றைக்கு பெரிய பாதிப்புகள் இருக்கிற இந்த நோயின் தாக்கம் குறையும்படியாக அவர் சொல்லாலும் போதும். அவர் சொல்லப்படுங்க. சொல்வதற்கு யார் காரணமாய் மாற வேண்டும்? நான். அவன் நாமும் தரிக்கப்பட்டவன் தான். அவன் நாமத்தை உச்சரிப்பதற்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நாம் அவரை நம்பினோம். அவரை முழுமனத்தோடு ஆராதிக்கின்றோம். முழுமனத்தோடு தேவனை ஆராதிக்கின்றோம். நாம் தேவ ஜனங்கள் தான். அவன் நாமத்தை தரித்திருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் நாமம் அறியாதபடி இருக்கிறார்களே. அந்தோ மனிதர் அழிகின்றார்களே, அழிகின்றார்களே. அழிகிற மக்களுக்காக என்னை தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்திலே கடந்து அமர வேண்டும். நாம் அழ வேண்டும், கெஞ்ச வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்த உடைக்கணும். நம்ம தேவ சமூகத்தில். காரணம் என்ன? அந்தோ மனிதர் அழிகின்றாரே. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்கப்படுகிற தேவன். துன்மார்க்கு சாவதை தேவன் விரும்புவதை இல்லை. யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் வருகை தாமதிக்கின்றார். ஒருவரும் கெட்டு போவதே சித்தம் அல்ல. அதனால் இன்றைக்கு இந்த கொடுமையான காலத்திலே தேவன் நம் மூலமாக சேமத்தை கொடுக்க, தேசத்தில் நம்முடைய நாட்டிலே நன்மையை கொடுக்க, நலனை கொடுக்க, சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் ஒருவருடைய கண்கள் தான் திறந்தவைகளாக இருக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. நமக்கு தெரியும், நம் யாரையும் புண்படுத்த வேண்டிய ஜனம் அல்ல. அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய தேவனை ஆராதிக்கிறோம். அநேகரை சுகப்படுத்துகிற தேவனை ஆராதிக்கிறோம். பட்சபாதம் இல்லாத தேவனை ஆராதிக்கிறோம். உலகத்தை உண்டாக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் சுவாசத்தினால் உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் வாழப்படியான ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவ ஜனமாகி நாம் தாழ்த்துகிற அந்த அனுபவத்தில் செல்வோம். சேமத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். துரிதமாக இந்த பிரச்சனைகள் மாற்றமுடைய தேவன் விரும்புகிறார். அவர் விருப்பத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். தேவ ஜனமாகிய நாம், அவர் நாமும் தரிக்கப்பட்ட நாம் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் உயர்ந்தவராக யாரை பார்க்கிறார்? தாழ்மையை நோக்கி பார்க்கிறார்.
தாழ்த்துவோம். இனி வரும் காலங்கள் மேட்டுமைக்குரிய ஒரு காலம் அல்ல. இனி வரும் காலங்கள் பெருமைக்குரிய ஒரு காலம் அல்ல. தாழ்த்துகிற காலம் இது. தாழ்த்துகிற காலம் இது. தேவனுடைய சுவிசேஷம் புறப்பட வேண்டிய கதவுகள் திறக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. அவர் வருகைக்கு முன்பாக சகல ஜாதிகள் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னால் முடிவு வரும். சகல ஜாதிகளுக்கும் யாவருக்கும் அவருடைய நாம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறபடினாலே தேவ ஜனமாகி நாம் நம்மை தாழ்த்துவோம். தேவன் நம்மை பாதுகாப்பார். தேவன் நம்மை பாதுகாப்பார். நம்மை கர்த்தர் முழுமையை பாதுகாப்பார். தைரியமாயிருப்போம். கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்களில் கூட இந்த பலவீனத்தினால், இந்த கோவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்தித்து ஜெபிக்கும்படியே கடந்து போனேன். கடந்த வாரத்தில் ஒரு வீட்டில் ஒரு மரித்த இடத்துக்கு நான் கடந்து போனேன். அங்கே ஒரு ஊழியக்காரனோட பேசிக் கொண்டிருந்தார். நேற்று ஒரு சமூகத்தில் பேசும்போது சொன்னா, அந்த ஊழியக்காரருக்கு கோவிட் வந்துருச்சுங்க, நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னு சொல்லி, நான் தேவ சமூகத்தின் தைரியத்தோடு கூட இருக்கிறேன். காரணம் என்ன? நான் தாழ்த்துகிறேன். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நீர்தான் எங்களுக்கு கதின்னு தாழ்த்த வேண்டும். நீர்தான் எனக்கு பாதுகாப்பு ஐயா, தாழ்த்த வேண்டும். இன்றைக்கு பணம் பாதுகாப்பை கொடுக்க முடியாது. எவ்வளவோ செல்வ சீமான் எல்லாம் மதிப்பதை பார்க்கிறோம். பெரிய மனிதெல்லாம் அங்கே மதிப்பதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவன் ஒருவர் தான் பாதுகாக்க முடியும். தாழ்த்துவோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, உடைய ஆவினால் தான் எல்லாம் ஆக முடியும். தாழ்த்துகிற அனுபவத்தில் செல்வோம். அப்படி தாழ்த்தும் போது தேசத்தில் சேமத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு சேமத்தை தேவன் கொடுப்பார். குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா நன்மையும் தேவன் கொடுப்பார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட தேவன் பாதுகாப்பார். தாழ்த்துகிற அனுபவத்துக்குள்ளாய். தாழ்த்துவது என்பது கீழ்ப்படுதல். தாழ்த்துவது என்பது விட்டுக் கொடுத்தல். தாழ்த்துவது என்பது நம்புதல். இவையெல்லாம் தாழ்த்துகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. விட்டுக் கொடுப்பது ஆண்டவருக்காக. நம்பணும். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு கூட நம்ப வேண்டும். என்ன பிரச்சனையும் நம்ப வேண்டும். ஆண்டவர் சீஷர்களை அக்கறைக்கு கொண்டு போகும்படியாக படகில் போய் கொண்டிருக்கிறார். படகு மூழ்கும்படியான ஒரு வேதனை வந்தது. அவர்கள் நம்பவில்லை. நம்பிக்கை இழந்தார். ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் சாகிறோம் என்று நம்பிக்கை இழந்தார்கள். தேவ பார்வையிலே அவர் சொல்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அற்ப விசுவாசிகளே, தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறோம் அல்லவா? தாழ்ச்சி நம்ப என்ன சோதனை வந்தாலும் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். நம்பிக்கை நீர்தான் ஐயா. அந்த மருந்தோ என் பணமோ நம்பிக்கை அல்ல. என் வீட்டினுடைய இருக்கின்ற பாதுகாப்பு எனக்கு நம்பிக்கை அல்ல ஐயா. என் நம்பிக்கை யார்தான்? நீர்தான் ஆண்டவர். கொன்று போட்டாலும் உண்மை நான் நம்புவேன். அதுதான் தாழ்மைக்குரிய அர்த்தம். அது தாழ்த்துகிறது. ஒன்று நம்ப வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம முழுமையாய் கீழ்ப்படின வசனம் கீழ்ப்படிய வேண்டும். வாதையின் கூடாரத்தை அணுகாத கீழ்ப்படின. ஆண்டவரே, நீ சொல்வதை நான் கேட்கிறேன். அணுகாத ஆண்டவரே. நமக்குள்ளாக அவிசுவாசம் வந்துவிட்டால் அவர் என்ன பண்ண நம்ம நம்பல. ஒரு நம்பாவிட்டால் நமக்குள்ளாக நம்முடைய சுயம் உருவாகிறது. தாழ்மை விட்டு விலகி போகிறது. இல்லை, இனி ஒரு காலங்கள் நம்மை தாழ்த்துவோம். அவரையே சார்ந்திருப்போம். நம்முடைய தேவையெல்லாம் ஒரு சமுதிரை சாட்டி விடுவோம். மெய்யாகவே நம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். நம் துக்கங்களை அவர் சுமக்கிறவராய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு தாழ்த்துகிற அனுபவம் வரும்போது எனக்குள் நம்பிக்கை வருகிறது, எனக்குள் தைரியம் வருகிறது, எனக்குள் விசுவாசம் வருகிறது. எந்த நோயின் தாக்கமும் நம்மை மாத்திரம் அல்ல, நம்மை சார்ந்தவரை மாத்திரம் அல்ல, நம் மாநிலத்தில் மாத்திரம் அல்ல, நம் தேசத்தில் தேவன் சேமத்தை கட்டளையிட நாம் தேவன் நோக்கி கண்களை கொண்டு செல்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் இன்னும் ஆழமாய் நம்புகிறோம். அதுதான் தாழ்வு. நம்புகிறோம். சூழ்நிலை எனக்கு ஒரு பொருட்டாய் தோன்றக்கூடாது. நம்புகிறேன் ஐயா. மூழ்கும்படியே வந்தாலும் நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன். இயேசுவை நம்புவேன் ஐயா. சொல்லுங்கள், நம்புவேன். குடும்பமாய் நம்புவேன் ஐயா. என்னை எந்த சிரமம் அணுக முடியாது. காரணம் என்ன? உம் நாமம் அல்லாமல் உலகத்தில் வேறு நாமம் இல்லை கர்த்தாவே. நான் அதை 100க்கு 100 ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நம்புவேன். நீர் தான் பாதுகாப்பு. எங்கள் தேசத்தின் சேமத்துக்கு நீர் ஒருவர் தான் ஐயா. பாகாலுடைய அந்த வழிபாட்டினுடைய ஆசாரியர்கள் கூப்பிட்டு பதில் இல்லை கர்த்தாவே. எலியாவின் தேவன் என் தேவன் ஐயா. எலியாவின் தேவன் என் தேவன் ஐயா. இன்றைக்கு அந்த தேவனை ஆராதிக்கிறேன்
ஜெபிக்கிறேன் ஐயா, பதில் உண்டு. எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பதற்குரிய பதில் உண்டு கர்த்தாவே. துரிதமாய் எங்கள் பிரச்சனைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. சீக்கிரமாக எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த நோயுடைய தாக்கம் குறையும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கண்கள் திறந்திருப்பதற்காய் சோத்திரம் ஐயா. மனதிற்கத்தோடு இருப்பதற்காய் சோத்திரம் கர்த்தாவே. சுவிசேஷம் கதவுகள் திறக்கப்படுவதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நோய் தாக்கம் எப்படி பரவினதோ அது போல சுவிசேஷம் நோய் போல பரவ வேண்டும் கர்த்தாவே. இதனால் எந்த மனிதனுக்கும் பாதிப்பு இல்லை ஐயா. மீட்பு, ரட்சிப்பு, சுகம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாம் உண்டு கர்த்தாவே. தேவன் நடத்துங்க. இந்த நோயின் தாக்கம் நிம்மதி இழந்தார்கள் ஐயா. துக்கத்தில் வாழ்ந்தால் ஆண்டவரே மரித்து போனதை பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய கொள்ளை நோய் போல சுவிசேஷம் பரவும் போது ஐயா தேசத்துக்கு சேமம் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.